வேணா அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். அதனால தான் அதுக்கு பேர் கருத்து கவனிப்புன்னு சொன்னேன். தேங்க்யூ. இல்லை, இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு கற்பனை கோட்டை. கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்ப நல்லாட்சி வேணுங்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்ப நல்லாட்சியை யார் தந்தா அப்படின்னா ஏற்கனவே இருக்க எடப்பாடியார் தந்திருக்காருங்கிறதுனால தான் அதிமுக வெற்றி பெறும் சொல்றோம். நீங்க சொல்ற கட்சி தற்போது களத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் சில இடங்களில் அவர்களுக்கு வாக்குகள் கிடைத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்குகள் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா இல்லை. எனவே அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோமே. எடப்பாடியார் திருச்செங்கோட்டில் எம்பி எலெக்ஷன் நின்னாரு அப்படின்னு. ஏன் நீங்க உங்க தொகுதியில் நிற்க முடியாம ஏன் திருச்சிக்கெல்லாம் போறீங்க? நீங்க ஏன் போறீங்க? கிறிஸ்தவ வாக்குகள் அதிகம் இருக்குன்னு தானே அந்த தொகுதியில் போட்டிட்டீங்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அதிமுக வெற்றி பெறும். நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பல முறை பதில் சொல்லிட்டேன். இப்போ பொறுத்துருங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு முடிவுகள் வரும்போது அதிமுக பலம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது அதிமுகவின் பலம் என்ன என்று தெரிய வரும் என்று அதிமுக எம்பி என்பதுரை செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பின்னர் வரக்கூடிய செய்தியில் அவர் பேசிய முழுமையான விவரங்களை பார்க்கலாம். The Chennai Silks in Mega Summer Sale.